ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நச்சுகள் அவங்க செய்கிற வேலையோட அந்த ஒர்க் எத்திக்ஸை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் இமோஷ்னல் அப்யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நச்சுகள் ரொம்ப ஒர்க்கஹாலிக்காக இருப்பாங்க. ஒரு சில நச்சுகள் வேலைக்கே போகாமல் சோம்பேறியாக இருந்துக்கிட்டு மற்றவங்களோட உழைப்பில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது அந்த நச்சுகளை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறது இல்லை. ஒர்க்கஹாலிக்காக இருக்கிற நச்சுகளை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த மாதிரி ஒர்க்கஹாலிக்காக இருக்கிற நச்சுகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் கூட லீவ் போடாமல் ஓயாமல் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சண்டேஸில் வேலை இருக்குதுன்னு சொன்னால் கூட காலை தட்டிட்டு கிளம்பிடுவாங்க. இவங்க வேலை செய்கிற அந்த கம்பெனியே இவங்க தலை மேலே தான் ஓடுது அப்படிங்கிற மாதிரியும், இவங்க இல்லைன்னா அந்த கம்பெனியை இழுத்து மூடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப பரபரப்பாக வேலைக்கு ஓடுவாங்க. ஃபேமிலியில் வர்ற பர்த்டே, ஆனிவர்சரி இந்த மாதிரியான முக்கியமான விசேஷ நாட்களில் கூட வேலைக்கு கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்பெஷலான ஒகேஷன்ஸில் லீவ் போட்டுட்டு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஒருவேளை நம்ம ரொம்ப கெஞ்சி கூத்தாடி வற்புறுத்தி ஈவினிங் ஆச்சும் கொஞ்சம் பிஃபோராக பெர்மிஷன் போட்டுட்டு வாங்க அப்படின்னு வர சொன்னால் அதுக்கு கூட ஓவராக பிகு பண்ணிப்பாங்க. உனக்கு என் நிலமை புரியவே மாட்டேங்குது, எதுக்கு தான் புரிஞ்சுக்காமல் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறியோ தெரியல, என்னோடய ஹெட்டுக்கிட்ட போயிட்டு நான் லீவ் கேட்குறது பெரிய தலைவலியாக போயிடும், அப்போ பார்த்து 1008 கேள்வி கேட்பாங்க, ஆஃபீஸில் எவ்வளோ ப்ரெஷரில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு உனக்கு புரியாமல் பேசிகிட்டு இருக்கேன் நீ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சலிச்சுப்பாங்க. அதையும் மீறி அடம் பிடிச்சி நம்ம அவங்கள வர வைக்கிறோன்னு வைங்க, இதுக்கு இவங்க வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு டென்ஷனை ஏற்றி விட்டுடுவாங்க. வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு கம்ப்ளைண்ட்டோட பதட்டமாக தான் வருவாங்க. பெர்மிஷன் கேட்டு வர்றதுக்குள்ளே நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், இந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பு, அந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்புன்னு புது புது வேலையாக சொல்கிறாங்க. எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு நான் வரணும், என்ன பண்ணுறது, என் நிலமை யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நான் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பார்க்குறதா, ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனையை பார்க்குறதா, ஒரு மனுஷன் எவ்வளோ தான் சமாளிக்க முடியும் அப்படின்னு புலம்பி தீர்த்துடுவாங்க. சரி விடுங்க, எல்லாம் என் தலையெழுத்து, அதான் இப்போ நான் வந்துட்டேன்ல, எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி கூட்டிகிட்டு போனாலும் நம்ம கூட சந்தோஷமாக மிங்கிள் ஆகி டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. வாண்டடாக ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் யாருக்காவது ஃபோனை போட்டுட்டு ஏதாவது வேலை விஷயமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க பெர்மிஷன் போட்டுட்டு கிளம்பி வந்துட்டதுனால ஆஃபீஸில் ஏதோ பெரிய ப்ராப்ளம் ஆகிட்ட மாதிரி நம்ம காது பட ரொம்ப டென்ஷனாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தெரியாதனமாக நம்ம இவங்கள பெர்மிஷன் போட்டுட்டு வர சொல்லிட்டோமே, இப்போது ஆஃபீஸில் இவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு போல் அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. நம்ம நல்லதுமா நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு போட்ட பிளான் எல்லாமே மாறி போய் இருந்த கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் கெட்டு போகும். ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விசேஷங்களில் இந்த மாதிரி பிரச்சனைன்னா வெளி விசேஷங்கள் வேறு மாதிரி இருக்கும். சில சமயம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டு விசேஷத்துக்கு அந்த மாதிரியெல்லாம் போகணும் அப்படின்னா கூட நம்மளை மட்டும் தனியாக போக சொல்லிடுவாங்க, இவங்க கூட வரவே மாட்டாங்க. அந்த விசேஷத்துக்கு எல்லாரும் குடும்பத்தோடு ஜோடி ஜோடியாக ரொம்ப சந்தோஷமாக வந்திருப்பாங்க. ஆனால் நம்ம அங்கே தனியாக போய் நிற்க வேண்டியதாக இருக்கும். என்ன தனியாக வந்திருக்கீங்க, கூட அவங்க வரலையா அப்படின்னு பார்க்குறவங்கெல்லாம் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு வேற நம்ம பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். இந்த நச்சுகள் இந்த மாதிரி அவங்களோட வேலையை காரணம் காட்டி நம்மளை நிறைய இடங்களில் இமோஷ்னலாக தவிக்க விடுவாங்க. ஆனால் அவங்க அவங்க செய்கிற அந்த வேலையை காரணம் காட்டி அந்த வேலையில் அவங்க ரொம்ப சின்சியராக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுனால எதிர்த்து கேள்வி கேட்கவோ சண்டை போடவோ நம்மளால் முடியாது. ஆக்சுவலி அவங்க நினச்சா லீவ் எடுக்கலாம், ஆனால் அவங்க லீவ் எடுக்க தயாராக இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஆனால் நம்ம இதை அவங்கக்கிட்ட கேட்க முடியாது. ஒருவேளை கேட்டால் அது பெரிய பிரச்சனையாக மாறிடும். எங்கள் சந்தோஷத்துக்காக ஒரு நாள் லீவ் போட்டுட்டு எங்கள் கூட இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால், உங்களை நல்லா பார்த்துக்கணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணுன்னு தானே நான் வேலைக்கு போகிறேன், லீவ் கூட போடாமல் மாடாக உழைக்கிறேன், வேலைக்கு போனால் தானே சம்பளம் வரும், சம்பளம் வந்தால் தானே குடும்பத்தை பார்க்க முடியும், பொறுப்பு இல்லாமல் லீவை போட்டுட்டு உங்கள் கூட ஜாலியாக ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தால் அப்புறம் குடும்பத்தை எப்படி நடத்துறது அப்படின்னு நம்மக்கிட்டேயே எதிர்கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு தான் மந்த்லி 2 days பெய்ட் லீவ் இருக்குல்ல, அதையாவது எடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டால், அந்த லீவெல்லாம் எடுக்காமல் போனால் ஃப்யூச்சரில் அதெல்லாம் எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும், ஃபைனல் செட்டில்மெண்ட் வரும்போது லீவ் போடாமல் நான் வேலை செஞ்ச அந்த எக்ஸ்ட்ரா டேஸ்க்கான சேலரி அமௌண்ட் எல்லாம் அக்யூமுலேட் ஆகி எனக்கு அது பல்காக கையில் கிடைக்கும்,
அதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு தானே நான் யூஸ் பண்ண போகிறேன், உங்களுக்காக தானே நான் இவ்வளோ யோசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த அளவுக்கு சின்சியராக உழைக்கிறதால தான் ஆஃபீஸில் எனக்குன்னு ஒரு நல்ல பேரும் மரியாதையும் இருக்குது, அதையெல்லாம் என்னால் கெடுத்துக்க முடியாது, அது இதுன்னு ஏதாவது நொண்டி சாக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் தர்க்கம் பண்ணி நம்மளோட இமோஷன்ஸை கேஸ்லைட் பண்ணுவாங்க. நம்ம என்னமோ அவங்களோட வேலையில் பிரச்சனையை உண்டாக்கி அவங்க வேலையை கெடுக்க நினைக்கிற மாதிரி பேசுவாங்க. நமக்காக லீவ் எடுக்க சொல்லும்போது இவ்வளோ பிரச்சனை பண்ணுறவங்க அவங்களுக்கு வேணுங்கும்போது தாராளமாக லீவ் எடுத்துப்பாங்க. அந்த டைமில் எந்த டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. இப்போ மட்டும் உங்கள் ஆஃபீஸில் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட போயிட்டு கேள்வி கேட்க முடியாது. ஒருவேளை கேட்டாலும் அதுக்கும் அவங்கக்கிட்ட ரெடிமேடாக ஒரு பதில் கண்டிப்பாக இருக்கும். இவங்கக்கிட்ட இந்த மாதிரிலாம் நம்ம இமோஷ்னலாக காயப்பட்டு நிற்கிறத சுற்றி இருக்கிறவங்க கிட்ட சொல்ல ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு அது ரொம்ப சின்ன விஷயமாக தான் தோணும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, குடும்பத்து மேலே இருக்கிற அக்கறையில் தானே இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க, நீங்கள் தான் இதை ரொம்ப பெரிய பிரச்சனையாக பார்க்குறீங்க, இதெல்லாம் பெருசு பண்ணாமல் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு நமக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க. நச்சுகளோட இந்த பிஹேவியருக்கு பின்னாடி இருக்கிற கொடூரமான இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே புரியாது. முக்கியமான தருணங்களில் கூட ஃபேமிலியோடு சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஹாப்பி மெமரிஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இந்த நச்சுகள் கிட்ட கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களையும் மன நிறைவையும் லைஃப் பார்ட்னருக்கோ அவங்களோட குழந்தைகளுக்கோ கொடுக்காம இமோஷ்னல் ஸ்டார்விங்கில் தவிக்க விடுவாங்க. ஸோ நம்மளோட இமோஷ்னல் நீட்ஸ்க்காகவும் இமோஷ்னல் நரிஷ்மெண்ட்காகவும் நம்ம நச்சுகளை டிபெண்ட் பண்ணவே கூடாது. அவங்கக்கிட்ட இதையெல்லாம் எதிர்பார்க்குற பட்சத்தில் நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும். அதனால் இவங்கக்கிட்டேருந்து எதையுமே எதிர்பார்க்காம இமோஷ்னலி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது மட்டும்தான் ஓரளவுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம குறைச்சிக்கலாம். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.